வணக்கம். இன்றைக்கு நான் விமலா கிச்சன்லேருந்து உங்களுக்காக புளிக்கஞ்சி எப்படி செய்கிறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் போட்டு காட்டுறேன். இதை நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, உங்களோட நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விமலா கிச்சனுக்கு. ஓகே, நான் ஒரு சொண்டு அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். நாட்டுக்குத்தரிசி கழுவி அதை நான் உலையில் போடுறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த அரிசி ஒரு 20-25 நிமிஷத்துக்குள்ளே வேகணும். அதனால் நான் முதலே தனி அரிசியை போட்டிருக்கிறேன். அது கொஞ்சம் கொதித்து கொண்டு வரைக்கும் மற்ற உணவுப் பொருட்களையும் நான் போட்டு உங்களுக்கு இந்த புளிக்கஞ்சி செய்கிறத காட்டுறேன். நிறைய பேர் ஆதரவு தந்திருக்கிறீங்க விமலா கிச்சனுக்கு, நன்றி. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எனது வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இந்த பச்சை கடலை எடுத்து வச்சுருக்கிறேன். பச்சை கடலை ஒரு 150 கிராம், அதோட ஒரு அவரைக்காய் ஒரு 150 கிராம் வெட்டி வச்சுருக்கிறேன். கிழங்கு எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன் ஒரு 250 கிராம். 2 கேரட் கழுவி சுத்தம் செய்து எல்லாத்தையும் வெட்டி வச்சுருக்கிறேன். இந்த பாருங்கள், கோவா கொஞ்சம் வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம் ஒரு 100 கிராம் வெட்டி வச்சுருக்கிறேன். கீரை ஒரு 4 துண்டு. இந்த நீங்கள் நினைப்பீங்க இந்த 4 துண்டு கீரைன்றாங்களேண்டு, இது நாங்கள் இங்கே கடையில் வாங்கின பெட்டி கீரை. இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு தான் நாங்கள் பாவிக்கிறது. வீட்டை கொண்டாந்து கழுவி போட்டு ஒரு கிண்ணிக்கில் போட்டால் அது வெறுசாக லூஸ் ஆயிரும். இந்த ஐஸ் கட்டி கரைஞ்சி போயிடும். அதனால் அதுக்குள்ளே போட்டு காய்ச்ச போகிறோம். அதுக்கிடையில் இந்த இறால் ஒரு 1/2 கிலோ எடுத்து கழுவி சுத்தம் செய்து வச்சுருக்கிறேன். நான் அரிசி வெந்து கொண்டிருக்கையிலேயே பச்சை கடலை, கிழங்கு, கேரட் எல்லாம் ஒவ்வொரு மரக்கறியாக நான் அதுக்குள்ளே சேர்த்துருவேன். என்னென்னு சொல்லி சொன்னால் 20 நிமிஷம் அரிசியை மட்டும் வேக விட்டுட்டு இந்த கஞ்சி தயாராக்கிற இல்லை. என்னென்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் நேரம் வெந்து கொண்டிருக்கும் போதே ஒரு மரக்கறியாக போட்டு சேர்த்து வேக வைக்கணும். இந்த பாருங்கள், இதுக்குள்ளே நான் பச்சை கடலை போட்டு வேக வச்சுருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தால் திரும்பவும் எல்லா மரக்கறிகளையும் சேர்த்து தான் இந்த கடலை கஞ்சி செய்ய வேணும். ஓகே, இந்த பாருங்கள், இன்னும் வேகணும். கிண்டி கொண்டே இருங்க அடுப்பை. என்ன காரணம்னு சொன்னால் அடி பிடிச்சிடும். நீங்கள் கேட்பீங்க ஏன் எல்லாத்தையும் ஒரடியாக போட்டு வேக வைக்கலைன்னு சொல்லி. சில மரக்கறிகள் நேரத்தோடு குறைஞ்ச நேரத்தில் வெந்துடும், சில மரக்கறிகள் வேகாது. அரிசியும் வேக நேரம் கிடக்கின்றால நான் ஒன்றா தான் போட்டிருக்கிறேன். இந்த பாருங்கள், நான் நெத்தலி கருவாடு, நச்சீரகம், வெள்ளைப்பூடு, மிளகு எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இதை நச்சீரகம், மிளகு, வெள்ளைப்பூடெல்லாம் இடித்து போடையில் நான் சும்மா தான் போட போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் இடித்து நறுவல் பொருளாம் போடலாம். இந்த நெத்தலி கருவாடையும் அதோடு சேர்த்துட்டேன். என்னத்துக்காக நான் இதில் பொடி பண்ணி போடையில், தூளாக்கி போடையில்னு சொல்லி சொன்னால், இந்த புளிக்கஞ்சி மிகவும் காரமான புளிக்கஞ்சியாக இருக்கணும். நான் இடித்து போடுறத விட இப்படி போட்டால் கூட தடுமல் காய்ச்சல் உள்ளவங்களுக்கு இந்த புளிக்கஞ்சி வாய்க்கு இதமாக இருக்கும். நீங்கள் வீட்டை செய்து பார்த்துட்டு குடிச்சிட்டு நீங்கள் எனக்கு கமெண்டில் போடுங்க, இந்த கஞ்சி எப்படி இருக்குது, என்ன மாதிரி நான் செய்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி. இந்த பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் அடுப்பை கிண்டி விட்டு கொண்டே இருக்கணும். கஞ்சி கீழே அடி பிடிக்கக்கூடாது. கஞ்சி கீழே அடி பிடிச்சால் மணக்கும். அதனால் அடுப்பையும் கொஞ்சம் இடையில் ஸ்லிம்மாக வச்சுக்கொள்ளுங்க. கொஞ்ச நேரம் மூடி விடுங்க. என்னென்னு கேட்டால் அந்த வெக்க அடங்க வேணும். ஒரு 50 கிராம் புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் கடைசியில் சேர்த்து கொஞ்ச நேரம் ஆயின பிறகு அதை கிண்டி இந்த புளிக்கஞ்சி தயாராகிட்டுது. ஓகே நண்பர்களே, வீட்டை நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி ருசியாக இருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள். இறால் போட்டு நெத்தலி கருவாடு போட்டு புளிக்கஞ்சி தயாராகிட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க.